हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்று ரசிக்தேவ் ஜியினுடைய சரித்திரம் பார்ட் 2ல் இருக்கும். அந்த சேட்ஜி அந்த பணம் மூட்டையை 2வது தடவையாக எடுத்துகிட்டு போய் கொடுக்குறார் இல்லையா? அதை கொடுத்த உடனே அவர் விசாரிக்கிறார். இவரும் உண்மையை சொல்லிடுறார். ரசிக்தேவ்ஜி தான் உங்களுடைய சிஷ்யர் தான், அவர் தான் இதை கொடுத்து அனுப்புகிறார் அப்படின்ட்டு. உடனே அவர் ரொம்ப கோபப்பட்டு அந்த பண மூட்டையை இவருடைய முகத்தில் தூக்கி விசிறி எறிஞ்சு அவரை விரஜத்தை விட்டு வெளியில் போக சொல்லி ஆக்ஞாபிச்சுறார். இவர் ரொம்ப மன வருத்தத்தோடு அங்கேருந்து கிளம்பி பிருந்தாவனத்திலேருந்து கிளம்பி மதுராவுக்கு வந்தார். சேட்ஜி ரொம்ப வருத்தத்தோடு தலையை குனிஞ்சுண்டு வரதை பார்த்த உடனே ரஷிக்தேவ் ஜிக்கு தூக்கி வாரி போட்டது. குருநாதருக்கு தெரிஞ்சு போயிடுத்து போல இருக்கு. இந்த தடவையும் என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்காருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வந்த உடனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். இல்லை, குருதேவ் ரொம்ப நாராஜ் ஆகிட்டார். ஏன் அப்படின்னு கேட்டார். இல்லை, நான் இது யாருடைய பணம்னு கேட்டார். நான் உண்மையை சொன்னேன். உடனே அவர் ரொம்ப நாராஜ் ஆகி இன்றைக்கி சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே அவன் கிளம்பி இந்த விரஜத்தை விட்டே போயிடணும் அப்படின்னு இது என்னுடைய ஆக்ஞை அப்படின்னு போய் அவன்கிட்ட சொல்லுன்னு கிளம்பி உள்ளே போயிட்டார். எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. நானும் அந்த பண மூட்டையை திரும்பி தூக்கிண்டு எடுத்துன்னு இங்கே வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். கேட்ட உடனே ரசிக்தேவ்ஜி கண்லேருந்து அப்படியே தாரையாக தண்ணி கொட்டுறது. ரொம்ப மனசை விட்டு கதறி அழறார். விரஜத்தை விட்டு நான் கிளம்பணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சாத்தியம்? இத்தனை நாள் விரஜவாசத்துக்கு என்ன அப்புறமா இருக்குது? நான் என்ன பண்ணுவேன்? நான் எங்கே போவேன்? நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே. ஏன் என் குருநாதருக்கு என் மேலே இவ்வளவு கோபம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியலையே. நான் வேணா இப்போ திரும்பவும் குருநாதருடைய இடத்துக்கு போய் அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டுமா? உடனே அந்த சேட்ஜி சொன்னார், அதை மட்டும் பண்ணாதீங்கோ, ஏன்னா அவர் ரொம்ப கோபத்தில் இருக்கார். நீங்கள் அங்கே போனாலும் இதே தான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே அமைதியாக போய் அந்த மரத்தடியில் அப்படியே உட்கார்ந்துட்டான். துவண்டு போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணான். அந்தி சாயறதுக்குள்ளே கிளம்பணும்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விரஜத்தை விட்டு ஜென்மஸ்தான் தன்னுடைய மத்திய பிரதேஷில் அந்த புந்தேல்கண்ட்னு ஒரு இடம், அங்கே தானே இவருடைய ஜென்மஸ்தானம். பேசாமல் நேராக நடந்து 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 கிளம்பிட்டார். அங்கே போய் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. போயும் சேர்ந்துட்டார். 2-3 நாள் பிடிச்சது அவருக்கு தன்னுடைய நிலைமைக்கு சுதாரிச்சுன்னு வரத்துக்கு. இப்போது அங்கே போய் எதுவுமே பண்ணுறதில்ல. வெறும்னா அப்படியே போய் உட்கார்ந்துட்டுருப்பார். சதா குரு ஸ்மரணையே பண்ணிட்டுருப்பார். அது தவிர நித்தியம் பிரியா பிரீத்தம் சேவை. அவர் அந்த சேவை பண்ணின்னு இருக்கும்போது குரு எப்படி இருப்பார், அந்த குரு உபாசனா நிரந்தரம் இவருடைய கண்ணில் தெரிஞ்சுட்டே இருக்குது. இப்போ கண்லேருந்து கண்ணீர் பெருகின வண்ணம் இருக்குது. இப்படி பிருந்தாவனத்தை விட்டு வந்தோம், ஆனால் மதுராவையும் விட்டு போக சொல்லிட்டாரே. இனிமேல் நம்மளுக்கு திரும்பியும் அந்த பிரியா பிரீத்தம் தர்ஷன் கிடைக்கவே போகிறது இல்லையா அப்படின்னு அழுது 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 கண்கள்லாம் வீங்கி போகிறது. இப்போது தனக்கு எடுத்துட்ட ஜபத்தை விடாமல் அதை மட்டும் பிரியா பிரீத்தம் ஸ்மரணையோட குருநாதர் ஸ்மரணையோடு அதை மட்டும் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கார். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, சில வருஷத்துக்கு பிறகு இந்த நரஹரி தேவ் யாத்திரையாக இப்படி கிளம்பி வரார். வரும்போது இந்த புந்தேல்கண்ட்க்கும் வரார். இந்த புந்தேல்கண்டில் இருக்கிற வைஷ்ணவ ஜனங்கள்லாம் அப்படியே சாரி சாரியாக ஒன்று சேர்ந்துட்டு இவரை பார்க்கறதுக்குன்னு வரா. பிருந்தாவன சந்து ஒருத்தர் வந்திருக்காராம். அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் கிளம்பி போகிறா. சாரியாக போகிறா. சரியான கூட்டம். இப்போ ரசிக்தேவ் கிட்ட சொல்கிறா எல்லா விஷயத்தையும். யார் வந்திருக்கிறது, அவர் பேர் என்ன அப்படின்னு இவர் கேட்குறார். அந்த பிருந்தாவன குசைன்ஜியாம், அவரோட பேர் நரஹரி தேவ் அப்படின்னு சொல்கிறார். அவர் பிருந்தாவனத்துலேருந்து இங்கே நம்ம ஊருக்கு யாத்திரையாக வந்திருக்கார்.
அப்படின்னு சொன்ன உடனே நம்ம குருநாதர் தானே வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவருடைய குருநாதர் பேரை அங்கே இருக்கிற ஊர் ஜனங்கள்கிட்ட சொல்லி வச்சுருந்ததுனால இப்போ வந்த வைஷ்ணவ ஜனங்கள் பார்த்துட்டு வந்த வைஷ்ணவ ஜனங்கள், உங்கள் குருநாதரை நீங்கள் பார்க்க வேண்டாமா, உங்கள் குருநாதர் தான் வந்திருக்கார், தூரம் இருந்து பாருங்களேன், அதுக்கு என்ன, தூரம் இருந்து பாருங்கோ, எங்களோட வாங்கோ, நாங்கள் உங்களை கூட்டின்னு போகிறோம், இப்படி எத்தனை நாள் வியாக்குலத்திலேயே நீங்கள் இருப்பேள் அப்படின்னு கேட்குறார். எனக்கும் ஆசை தான் அவரை பார்க்கணுன்னு. ஆனால் அவர் இப்போ ரொம்ப பிரகாசமாக பிரசன்னமாக இருப்பார். என்னை பார்த்த உடனே அவர் நாராஜ் ஆகிட்டாருன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அதனால் உங்களுக்கெல்லாம் தான் நஷ்டம். அதனால் நான் வரல. எனக்கு அவர் இப்போ எப்படி இருக்காருன்றதை மட்டும் பார்த்துன்னு வந்து சொல்லுங்க போதும். இன்னொன்று, அவருடைய பாத ரஜ்ஜை எனக்காக கொண்டு வாங்கும். எனக்கு அதனாலேயே அவரே கிடைச்சா மாதிரி மனசுக்கு ஒரு சந்தோஷம், நவநிதிகளும் எனக்கு கிடைச்சா மாதிரி ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பியும் தான் ஏகாந்தமாக உட்காந்துட்டு இப்படி குருநாதரை சிந்தனை பண்ணுறார். குருநாதர் வந்திருக்கார் அப்படின்னு கேட்டதே எனக்கு போதும். அந்த ரஜ் கிடச்சிது இல்லையா, இப்போ அவள் கொண்டு கொடுத்துட்டா, அந்த ரஜ் கிடச்சிது, அதை நெத்தியில் வச்சுக்கிறார், கண்டத்தில் எடுத்து வச்சுக்கிறார், ஹிருதயத்தோடு சேர்த்து அணைச்சிக்கிறார் அந்த ரஜ்ஜை. பூரா ராத்திரி இவருக்கு இன்றைய தினம் தூக்கமே பிடிக்கல. மறுநாளை காலையில் ரசிக்தேவ்ஜி இப்போ கண்ணை மூடிண்டு அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இப்படி தியானம் பண்ணுறார். குருதேவர் எப்படி இருக்காரோ, அங்கே என்ன நடக்கிறதோ, யார் அவருக்கு கைங்கரியம் பண்ணுறா அப்படின்னு நினச்சி பார்க்குறார். ஒரு நாளைக்கு விடிய காலையில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக குருநாதர் கையில் ஒரு தீபத்தை எடுத்துட்டு நதி ஸ்நானத்துக்காக போகிறார். அந்த சமயத்தில் காற்று வேகமாக அடித்த உடனே அந்த தீபம் அணைஞ்சு போயிடுது. இப்போ அந்த மரத்தினுடைய கிளை அப்படியே குருதேவருடைய நெற்றியில் இடிச்சுடுது. இப்போ இங்கே குடிசையில் ரஷிக்தேவ் உட்காந்துட்டு இப்படி தியானம் பண்ணியிருந்தார். அவர் குருநாதா குருநாதா அப்படின்னு அவருடைய நெத்தியை கெட்டியாக பிடிச்சிட்டார். அங்கே குருதேவருக்கு நெத்தியில் அடிபட்டது, இங்கே ரிஷிக்தேவனுடைய நெற்றியிலேருந்து ரத்தம் வழியிறது. உடனே அந்த குரு சிஷ்ய சம்பந்தம், இவருடைய குருநாதர் பேரில் இருக்கிற ஒரு ஸ்ரத்த, அந்த பக்தி, ஆனால் அப்பேற்பட்ட சிஷ்யன், ஆனால் அவரை ஏற்றுக்க மாட்டேன்றே இந்த குருநாதர். அங்கே இருக்கிற அவள்லாம் சேர்ந்து பேசிக்கிறார். சிக்தேவனுடைய குரு நிஷ்டை எப்படி இருக்குது பார்த்தியா? இப்போ இதெல்லாத்தையும் விஷயத்தை தெரிஞ்சுட்டு யாரோ போய் அந்த அவரண்ட குருநாதர்கிட்ட போய் சொல்கிறா. உடனே நரஹரி தேவ் எனக்கு சொன்னவரை கேட்குற, எனக்கு அடிபட்டது அப்படின்றது உனக்கு எப்படிப்பா தெரியும்? அதுவும் விடியற்கால வேலை, நான் மட்டும்தான் போனேன், அங்கே யாருமே இல்லை, எனக்கு அடிபட்டதுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே, நான் என்னவோ தனியாக தான் நான் போயின்னு இருந்தேன், உனக்கு யார் சொன்னது அப்படின்ன உடனே அவர் சொன்னார், ஹே பகவான், உங்களுடைய சிஷ்யர் ஒருத்தர் இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துட்டு உங்களையே சதா தியானம் பண்ணி ஜபம் பண்ணின்னு இருப்பார். உங்களுக்கு எது நடந்தாலும் அவர் உடனேயே சொல்லிடுவார். முந்தா நாளைக்கு ஒரு கிழவி வந்தாலாமே, அவள் உங்களுக்கு சூடான பால் கொடுத்தாலாம், நீங்கள் அதை குடிச்சிட்டு உங்களுடைய நாக்கு புண்ணா போயிடுது அப்படின்னு சொன்னாரே. உங்கள் நாக்கு, ரசிக்தேவனுடைய நாக்கு வெந்து போயிடுது. அதனால் அப்பேற்பட்ட குரு நிஷ்டை, அவர் சதா உங்களையே தான் நினச்சிட்டு இருக்கார். இன்றைக்கி காத்தான அவர் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கையில் தீபத்தை எடுத்துட்டு நீங்கள் நதிக்கு ஸ்நானம் பண்ண போனதாகவும், பலமான காற்றுனால அந்த தீபம் அணைஞ்சதாகவும், அந்த கிளை மோதி உங்கள் தலையிலேருந்து அடிப்பட்டதாகவும் அதெல்லாம் சொல்கிறான் அவன். உடனே இப்பேற்பட்ட குரு பக்தன் அவனை நீங்கள் ஸ்வீகரிக்கணும் அப்படின்ன உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அவனுடைய பேச்செல்லாம் இங்கே பேசாதீங்கோ, நீங்கள் முதல்ல இடத்த விட்டு கிளம்புங்கோ. உடனே தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாம் கூப்பிட்டார். நம்ம உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பி ஆகணும், எனக்கு இனிமேல் இதுக்கு மேலே இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்ன உடனே எந்த சிஷ்யால் ஆரம்ப காலத்தில் இந்த ரஷிக்தேவை பற்றி புகார் பண்ணாலும் அவளே இப்போ ரொம்ப மனசு கசந்துக்கிறாள். என்ன குருதேவருக்கு புத்தி என்ன ஆயிடுத்துன்னு தெரியலையே, ஏதோ சின்ன சின்ன புகார், ஆனால் இதுக்கே இவர் சொன்னதுனால தான் நம்ம விளையாட்டாக சின்ன சின்ன புகார் அவனை பற்றி சொன்னோம், ரிஷிக்தேவை பற்றி.
உடனே ஆசிரமத்தை விட்டு வெளியில் பூசினார். அதுக்கப்புறம் பிருந்தாவனத்தை விட்டு வெளில பூசினார். அதுக்கப்புறம் மதுராவை விட்டு வெளில பூசினார். அப்புறம் கடைசியில் இன்னைக்கு இங்கே வந்திருக்கார். இங்கே அவரால் நிம்மதியாக இருக்கவே முடியலையே. ஆச்சு 1 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுத்து. இன்னுமா அந்த கோபம் அடங்கலை. என்ன வேணும்னு இவர் எதிர்பார்க்குறாரு, ஒன்றுமே புரியலையே. பாவம் அந்த ரசிக் தேவ்ஜி அப்படின்ன உடனே நரஹரி தேவ் சொல்கிறார், எல்லாம் கிளம்புங்கன்னு சொன்னேனே, எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க இந்த ஊரை விட்டு. இனிமேல் இங்கே ஒரு க்ஷணம் கூட நான் இருக்க மாட்டேன், பிருந்தாவனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் குருநாதர். தோள் மேலே துண்டை தட்டி போட்டுண்டு, குருதேவர், இது போன்ற சுபாவம் தங்கள்கிட்ட முன்னாடியெல்லாம் கிடையாது, ஏன் அப்படி, அவன் என்ன செஞ்சான் அந்த ரசிக் தேவ் அப்படின்னு தைரியமாக கேட்டுவிட்டார் சிஷ்யர். உடனே குருநாதர் சொன்னார், நீங்கள் என்ன எனக்கு பாடம் கற்றுத்தரல, நீங்கள் எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறீங்களா, நீங்களாம் இதை பற்றி எதுவும் பேச வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குருநாதர் 4 அடி எடுத்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ பெரிய பெரிய சந்துக்கள், ஆச்சாரியார்கள், வைஷ்ணவர்கள், அந்த ஊர்க்காரர்கள், பக்தர்கள் எல்லாருமே ரசிக் தேவை பற்றி இவர்கிட்ட சொல்லியாச்சு. ஆனால் நரஹரி தேவ் கடைசி வரைக்கும் ஸ்வீகாரம் பண்ணாமே அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டார். அவருடைய மனசு ஏதோ மாறலை. இது போன்ற குருநாதரை பார்த்ததே இல்லை அப்படின்னு அங்கே இருக்கிற பக்த ஜனங்கள்லாம் பேசிக்கிறார். ஆனால் நரஹரி தேவ் இப்போ பிருந்தாவனம் கிளம்பி வந்துட்டார். இன்றைய தினம் ஸ்வயம் சேவா செய்ய பிரியா பிரீத்தம் என்ற போகிறார். என்ன பார்க்குறார் அப்படின்னா, அந்த யுகல் சர்க்கார் அந்த பிரியா பிரீத்தமனுடைய கண்லேருந்து அப்படியே கண்ணீர் வடியிறது. உடனே நரஹரி தேவ் உடனே பர்தா போட்டார். 2 கையும் கூப்பிண்டு பிரியா பிரீத்தமனுடைய சரணத்தில் விழுந்து, ஜே என்ன ஆச்சு, ஏன் உங்களுடைய கண்லேருந்து நீர் வடிகிறது, இது மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, ஏன் என்ன ஆச்சு, சேவா அபராதம் ஏதாவது நிகழ்ந்ததா, இல்லை உங்களுக்கு நான் இல்லாத சமயத்தில் சிங்காரம் சரியாக நடக்கலையா, இல்லை போக நிவேதனத்தில் ஏதாவது தவறுதல் நடந்துருத்தா, நான் என்ன பண்ணணுன்றதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னோடனே உடனே பிரியா பிரீத்தம் இப்போ ஆக்ஞாபிக்கிறார், பரீட்சாவுக்கு ஒரு பராகாஷ்டா உண்டு, நீ உச்சக்கட்ட எல்லைக்கே போயிட்ட நரஹரி தேவ், இவ்வளவு கட்டோர பரீட்சை எப்போதாவது நான் யாரண்டையாவது செய்தது உண்டா, தேவாலாம் கூட இப்பேற்பட்ட பரீட்சை பண்ண மாட்டா, ரஷிக் தேவை உடனே ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க, இது என்னுடைய ஆக்ஞை அப்படின்னு பகவான் வசந்த குரல் எடுத்து அப்படி சொல்கிறார். அவ்வளவுதான். இப்போ நரஹரி தேவ் எழுந்து நிருத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நான் இதற்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆச்சாரியர்கள், சிஷ்யர்கள், வைஷ்ணவர்கள், பக்தர்கள் எல்லாம் சொன்னால், ஆனால் உங்கள் வாயால் நான் சொல்லி கேட்கணும் தான் காத்துட்டு இருந்தேன். ரஷிக் தேவ் அப்பேற்பட்ட சத்தியனிஷ்ட உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வாயாலேயே இன்றைக்கி வந்துடுத்து. நான் அவசியம் உடனே ஸ்வீகாரம் பண்ணிக்கிறேன். இந்த பரீட்சை யாருக்காக நான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நரஹரி தேவ் கண்லேருந்து அப்படியே கண்ணீர் பெருகிறது. என்னுடைய பிராண சிஷ்யன் ரசிக் தேவ், நான் இப்படிலாம் பரீட்சை பண்ண மாட்டேன், ஆனால் உங்களுடைய சேவையில் அவனை நான் அடுத்தது நியமிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வாயால் ஏற்றுண்டாதான் நான் அப்படி பண்ண முடியும், அதுக்காக தான் நான் இவ்வளவு பரீட்சையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய காலில் விழுந்து நமஸ்கரிச்சுட்டும் அபராதம் ஷமா கேட்டுன்ட்டு அப்புறமா எழுந்து வெளியில் வந்தார். அவருடைய சிஷ்யரை கூப்பிட்டார். ரசிக் தேவ்கிட்ட நீங்கள் உடனே கிளம்பி போங்கோ, போய் நான் உடனே அழிச்சுட்டு வர சொன்னேன்னு சொல்லி அவனை பிருந்தாவனத்துக்கு இப்போவே கையோடு அழிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். உடனே இந்த சிஷ்ய ஜனங்கள் கிளம்பி நேராக புந்தேல்கண்டுக்கு கிளம்பி போகிறா. புந்தேல்கண்டில் போய் ரஷிக் தேவ் அங்கே மரத்தடியில் உட்காந்துட்டு ஜபம் பண்ணிட்டு அழுதுன்னு இருக்கான். அவன்கிட்ட ஓடி போய் இவ போய் சொல்கிறா, பல வருஷங்களுக்கு பிறகு இப்போ எனக்கு குருவோடைய தரிசனம் ஆக போகிறதா, புந்தேல்கண்டு என்னுடைய குருநாதரை பார்க்கல, ஆனால் இப்போ ஏதோ பகவானுடைய கிருப்பை, பிரியா பிரீத்தமனுடைய கருணை, இப்போ என்னுடைய குருநாதர் மனசில் இப்படி தோணி என்னை கூப்பிட்டு அமிச்சாரா, இதோ உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி 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 அழுதுண்டே ஓடி வரார் ரஷிக் தேவ். பல வருஷங்களுக்கு பிறகு இப்போ குருவனுடைய தரிசனம் ஆறுது. பார்த்தார், பிருந்தாவனத்துக்கு வந்துட்டார், குருவனுடைய காலில் விழுந்தார்,
பார்க்குறார். 2 பேரும் ஒருத்தர ஆற தழுவிண்டா. உள்ளே வந்து ஷியாம் கண்லேருந்து தண்ணீராக வழியிறது. ரசிக்தேவ், நான் உன்னை ரொம்ப பரீட்சை பண்ணிட்டேன், ஆனால் பிரதிகூலமாக உன்னுடைய மனசில் ஒரு பொழுதும் கோபமோ துர்பாவமோ எதுவுமே ஏற்படலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரஷிக்தேவ் கையை பிடிச்சிட்டு அவனை நேராக கௌரிலால் சரணத்தில் எடுத்துட்டு போய் அவரை விட்டார். இன்னையிலேருந்து உன்னுடைய ஜீவ பரியந்தம் இந்த பிரியா பிரீத்தம் சேவையில் நீ என்றைக்கும் இருக்கணும். ஏன் தெரியுமா, பிருந்தாவனத்தை விட்டு உன்னை நான் வெளியில் அனுப்பிச்சதுன்னா, ஆனால் திரும்பியும் உன்னை பிருந்தாவனத்துக்கு அழைச்சது இந்த பிரியா பிரீத்தம். அவளுடைய கருணை, அவளுடைய ஆக்ஞை பேரில் தான் நான் வந்து இந்த மானவ தேகம் கிடைக்கிறதும் அவளுடைய கருணை தான். அவளுடைய சேவையில் இருக்கிறதும் அதுவும் அவளுடைய கிருப்பை தான். கிளானியிலேயே இத்தனை நாள் நீ வாழ்ந்துட்ட, ஆனால் ஜீவன் வந்து கிளானியிலேயே வாழ்ந்துட்டே இருந்தான்னா ஒரு நாளைக்கு பகவத் கிருப்பை தானாக கிடச்சிடும் அந்த ஜீவனுக்கு. அதுக்கு நீதான்ப்பா உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற தழுவிக்கிறார். போய் குளிச்சுட்டு வர சொல்கிறார். அதுக்கப்புறம் நித்திய சேவையில் அந்த கௌரிலால் குஞ்சில் அந்த பிரியா பிரீத்தமனுடைய சேவையில் சேர்த்துன்றார். இவர் தான் அடுத்த குசைன்ஜியாக வரார். இந்த கோயில் வந்து சோயி பஜார் வந்து நிதிவனுடைய ஆரம்ப கட்டம். இந்த பாங்கே பிகாரி கோயில் இருக்கே, அதனுடைய எக்ஸ்ட்ரீம் எண்டு, அங்கே தான் இந்த கோயில் இருக்குது. இப்பேற்பட்ட இந்த சரித்திரம் ரொம்ப மனசை உருக்கிற சரித்திரம். இந்த ரஷிக்தேவனுடைய ஒரு கீர்த்தன் ரொம்ப பிருந்தாவனத்தில் ரொம்ப பிரசித்தம். அதை வந்து இந்த இடத்துல ரொம்ப நம்ம ஸ்மரிச்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், அந்த விரகத்தில் அவர் விழுந்து விழுந்து பாடினார் இல்லையா, அந்த கீர்த்தன் ரொம்ப பிரசித்தம். இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் இருக்கிற பிரதிவிரஜவாசியும் இந்த கீர்த்தனை நித்தியம் ஒரு தடவை பாடாமல் இருக்கவே மாட்டார். அடுத்தது பிரஜவாசிகளோ இல்லை வேறு யாருமே பகவானுடைய திருவடியை சேர்ந்த அன்னைக்கு அந்த அந்த ஆற்றுலேருந்து அந்த யாத்திரை, இந்த ஜீவனுடைய யாத்திரை கிளம்பி ஸ்மசானத்துக்கு போகும் இல்லையா, அப்போது மேள தாளம், அதுக்கப்புறமா வந்து ஹார்மோனியம் தபேலா எல்லாம் வச்சுண்டு அந்த ஸ்மசானத்துக்குள்ளே போய் அந்த ஜீவன் இருக்கிற இடத்துல உட்காந்துண்டு எல்லாரும் சுற்றி உட்காந்துண்டு இந்த பாட்டை அவசியம் பாடியே தீர்வா. இது வந்து இந்த கீர்த்தனே பகவான்கிட்ட நம்மளை எடுத்துன்னு போய் சேர்த்துரும் அப்படின்னு அவளுக்கு அதில் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. அதை நம்ம இப்போ ஸ்மரிச்சுப்போம். பாக்யபனோ பிருந்தாவன பாயும், பாக்யபனோ பிருந்தாவன பாயும், श्री रसिक बिगारी की गाती पागी, रसिक बिगारी की गाती पागी, दान दान लोग कहायो, ओ दान दान लोग कहायो, भाग्य बनो वृंदावन पायो, भाग्य बनो वृंदावन पायो, बहुदक दिन यारज बिन बीते, बहुदक दिन यारज बिन बीते, जन्म जन्म डकायो, ओ जन्म जन्म डकायो, सूरज अब कृपा कर दीनी, सूरज अब कृपा कर दीनी, अब
निशान बजायो, ओ अब निशान बजायो, भाग्य बड़ो वृंदावन पायो, भाग्य बड़ो। श्यामा श्याम आजू विगरत दोब, शकी समाज मिलायो, शकी समाज मिलायो, शोक संदा आप करो मदी खोब, दाब बलो बनी पायो, बायो बाब दाव बलो बनी पायो, भाग्य बड़ा वृंदावन पायो, भाग्य बड़ो वृंदावन पायो. அப்படி இந்த ரஷிக் தேவ்ஜினுடைய இந்த இந்த கீர்த்தன் இந்த பிருந்தாவன பிராப்தி ஆகிறதுக்கும் இந்த பிருந்தாவன ஸ்வரூபம் என்னன்றதும் எல்லாமே இந்த பாட்டில் வந்துடுறது. இந்த பாட்டை அவள் தினம் ஒரு தடவை ஸ்மரிச்சுப்பா. ஏன்னா கடைசி பிராணன் பிரியிற வரைக்கும் பிருந்தாவனத்தை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. காலமெல்லாம் பிருந்தாவனத்தில் வாசம் பண்ணிட்டு ஒரு 10 நாள் எங்கேயோ வெளியில் போகிற சமயத்தில், வெளியில் வந்திருக்கிற சமயத்தில் அந்த ஜீவன் தன்னுடைய கதியை அடைஞ்சிடுது அப்படின்னா அப்புறம் இத்தனை நாள் பிருந்தாவன வாசம் அது விருத்தம் தானே. அதனால் அது நம்ம கையில் இல்லை, அது பிரியா பிரீத்தமனுடைய கையில் தான் இருக்குன்றதுனால நித்திய பிரார்த்தனையில் இந்த கீர்த்தன் அவள் வச்சுருக்கா. அற்புதமான கீர்த்தன். இந்த கீர்த்தன் நம்மளுக்கு கிடச்சி ஸ்மரிச்சுக்கிறோமே, இதுவே நம்மளுடைய பரம பாக்கியமாக நான் நினச்சிக்கிறேன். இது குருநாதனுடைய கிருப்பையினால் இந்த சரித்திரத்தை ஸ்மரிச்சுக்கிற பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிது. ஜெய் போலோ ஸ்ரீ பிருந்தாவன விகார லால் கி ஜெய், श्यामा श्याम की जय, सेवक देव महाराज की जय, प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय. राधे कृष्णा सखी.